என்னதான் நடக்குது நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்க்கு. ரீசெண்டா இப்போ டெக் பாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்த முகம் சுதர்சன் அவர் வந்துட்டு தனியா வெளியே வந்து ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சு அண்ட் சம பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நமக்கு தெரியாம இல்ல, மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண டெக் சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோக்கு ஒரு மில்லியன் வியூஸ்ல தாராளம் வந்துடும். அண்ட் இப்போ போட்டிருக்கிற அவங்களோட அந்த ரோஸ்ட் வீடியோஸ் அவங்க இது என்ன பேரு பொய்யலகன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ப்ரெட் ஆஃப் நெகட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 2 சேனல்ல ஆக்சுவலி மாத்தி பேசிக்கிட்டாங்க, 2 சேனலும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கும் கூட இல்ல, நம்ம அடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா கூட ஏதாவது ஸ்ட்ரைக் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி அப்படி விடுங்க. ஸோ இப்போ 2 சேனல் இப்போ ஏதாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா வியூஸ் ஜாஸ்தி ஆகும். நம்மளோட டைம் 1 hour உட்காந்து இப்போ அந்த படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், படமா யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னா 1 hour நமக்கு போச்சு அண்ட் 22 minutes அவங்க போட்டாங்க, அது போச்சு. ஸோ அதுல இருந்து ஏதாவது வேல்யூ எடுத்துக்கிற மாதிரி இருந்தா ஓகேன்னு சொல்லலாம். இப்போ வேல்யூ எடுக்கணும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்கன்னா ரிவ்யூ பார்ப்பீங்க ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு. இல்ல தெரியாத ஏதாவது ஹெல்த் ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ஹெல்த் ஃபேக்ட்ஸ் சொல்றவங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட், எஜுகேஷனல் கண்டென்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட். ஆனா இது வந்துட்டு சர்ச்சைக்குரிய கண்டென்ட்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி பெரிய 2 யூடியூபர்ஸ் வந்துட்டு வீடியோ போடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இப்படி போட்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. A2D அவங்களுக்கும் தமிழ் டெக்குக்கும் நடந்துச்சு. இப்போ நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு ரைட் ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த்ஸா 5 months இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 months கடுத்து திடீர்னு பார்த்தா 2 யூடியூப் சேனல். இது இருந்த யூடியூப் சேனல் புதுசா கிரியேட் பண்ண ஒரு சேனல். இதையெல்லாம் வந்துட்டு பெருசா பேசணும்ன்றதுக்காக இது பேசுறது கிடையாது. ஆக்சுவலி இந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, இந்த டோபமைன் கியூரியாசிட்டி, அந்த டோபமைன் கியூரியாசிட்டியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக நம்ம யூடியூபுக்கு வருவோம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்க எப்போ ஒரு வீடியோ பார்த்து நான் ஹாப்பியா இருக்க ப்ரோ, எந்த மாதிரி டோனுக்கு யூடியூப் பார்த்தோம் அந்த மாதிரி பார்த்தோம் ப்ரோ. அது வந்து நம்ம ரிஷிபீடியா அவர் இருந்த காலத்துல, நான் சொல்றது இந்த கோவிட் டைம் நம்மலாம் பாத்தீங்க ரிஷிபீடியா அவ்வளவு வீடியோ போட்டாரு. ரிஷிபீடியானால யாருக்குதான் தெரியாது, ரிஷிபீடியா எல்லாருக்குமே ரிஷிபீடியாவை தெரியும். அண்ட் திடீர்னு பார்த்தா அவர் என்னாச்சுன்னே தெரியல. நானும் இடையில 2-3 சேனலோட அவங்களோட இதெல்லாம் அவங்க போய் மீட் பண்ணிருக்கேன், ரிஷிபீடியா மீட் பண்ணிருக்கேன். அதுவா ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு யூடியூப் சேனல் தான், சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பாய் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு என்னடான்னா எங்கதான் பிரச்சனை. இந்த நயன்தாரா அவங்களோட இப்போ ஒரு ஏதோ மெசேஜ் இது அதான் அந்த ஒரு பிரச்சனை நடந்தது. தனுஷ் அவர்கள் ஏதோ காசு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் திடீர்னு நடக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா சாதாரண. இப்ப நான் தம்ப்நெயில பயங்கரமா ரெடி பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்கு. இப்ப என்ன நடக்கும், தம்ப்நெயில ரெடி பண்ணணும்னா நீங்க என்னதான் ஏதாச்சும் இது ரிலேட்டடா பாத்துட்டே இருந்தீங்கன்னா ஒருவேளை இது வரும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் கீவேர்ட்ஸ் நான் போட்டுருவேன். அண்ட் ரைட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ஆக்சுவலி அதுல. அதனால என்ன சொல்றேன், இந்த அட்டென்ஷன் கிராபிங் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு இதுக்குதான் அட்டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ வியூவரா இருக்கட்டும், ஆஸ் அ வியூவர் நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கனாலும் இப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கண்டென்ட்டுக்கு ஆல்வேஸ் வெல்கமிங் தான். ஸோ சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வீடியோ. ஏதாவது புரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நீங்க ஏதாவது வாட்ச் பண்றீங்க அதுல உங்களுக்கு சில பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் வேற அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்றதுனால. யார் 2 பேர் அடிச்சு 2 பேர் ஒரு நல்ல டீமா இருந்தவங்க அவங்க வந்துட்டு வெளியே அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு பேடான கமெண்ட்ஸ் தமிழ் சூப்பர் ஸ்டார் சாரி டெக் சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி அந்த ஒரு என்ன சப்போர்ட்லாம் கிடையாதுங்க யாருக்கும், அதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அவரை பத்தி இப்படி பேசணுமா நம்ம? இப்போ நம்மளே என்ன சொல்றது வியூவரா யூடியூப்ல போறோம். ஸோ திடீர்னு பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ் அவரை பத்தி அன்சப்ஸ்கிரைபிங் டெக் பாஸ், அன்சப்ஸ்கிரைபிங் டெக் பாஸ், அன்சப்ஸ்கிரைபிங் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு லைனா. அப்புறம் இப்ப என்னன்னா இவர் போட்ட அந்த ஒரு 1 hour மூவி வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கீழே லைனா ஒருத்தரோட கமெண்ட் யாரோ பார்த்துட்டு அப்படியே லைனா போடுறாங்க அடுத்தடுத்து வீடியோ. யூடியூபர்ஸ் அந்த ஸ்டோன் இந்த இப்ப நான் காட்டுற பாருங்க அந்த மாதிரி வியூவர்ஸ் ஜோக்கரா. அது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? நான் கேட்கறேன். ஆக்சுவலி யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ ஒரு என்ன ஹர்ட் பண்றதுக்கோ ஒரு அகெயின்ஸ்டாவோ கிடையாது இந்த வீடியோ. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன். இந்த தம்ப்நெயில பார்த்து ஒரு வேளை நீங்க ஏமாந்துருந்தீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அதுக்கு எந்த ஒரு பெரிய இதுவும் எடுத்துக்க முடியாது. ஸோ கவனமா இருங்க. இந்த மாதிரி அட்டென்ஷன் கிராபிங் இருக்குன்னா ஒரு பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. நீங்களும் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க இப்போ திடீர்னு சம்திங் ஏதோ ஒரு நல்ல ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் வெல்கமிங் கிடைக்கும்.
ஆனால் இந்த மாதிரி அட்டென்ஷன் கிடைக்காது. அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரல நான். பட் இதுக்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் அதைத்தான் நான் ரிவீல் பண்ண வரேன். யாரையும் சப்போர்ட் பண்ணவோ இல்லை இவங்க கட்சியா அவங்க கட்சியெல்லாம் கேட்டு கமெண்ட்ல வந்துடாதீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி என்னன்னே புரியல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக் பாஸ்ல தான் நம்ம அவரை பார்த்தோம், அந்த சுதர்ஷன் அப்படின்றவரை. ஸோ திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் அந்த தான் ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போது ஒய் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னே புரியல. என்னது குவிக் டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் வீடியோவை கூட பார்க்கல, அந்த ரீல்லையே உட்காந்து ஃபுல்லா பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதான் லாஸ்ட் வீக்கா ஒரு 4-5 days முன்னாடி, இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 4-5 days முன்னாடி காட்டுச்சு. அதுக்கு என்னன்னா அவர் ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. ஸோ இப்படி ஒரு நெகட்டிவ் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னு தெரியுதா, அட்டென்ஷன், அவ்வளோ அட்டென்ஷன் அது மேல படுது. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். ஆனா இது அவங்க ப்ராஃபிட்ஸுக்காக பண்ணது மாதிரி தெரியல. 2 பேத்துக்கு நடுவில் நடந்த ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் தான் இது. அந்த எமோஷனல் ப்ராப்ளமுக்கு ஆடியன்ஸனுடைய ரிட்டென்ஷன், ஆடியன்ஸனுடைய அட்டென்ஷன் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய கன்சர்ன் தான், தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கோங்க, நல்ல கண்டென்ட்டை கத்துக்கோங்க. ஸோ நீயே கண்டென்ட் போட மாட்டேன், நீ பேசுறியான்னு கேட்டுறாதீங்க. நான் கண்டென்ட் கண்டிப்பா போடுவேன். கண்டென்ட் கேலண்டரே உருவாக்கியிருக்கேன். அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா போடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் 83 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்மளுக்கு இருக்காங்க. 83 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மந்த்துக்குள்ள 200-300 அடிச்சு தூக்குறோம். கண்டிப்பா நல்ல கண்டென்ட்டோட நான் சந்திக்கிறேன். ஸோ மேக் ஷூர் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதை ரசிச்சு அவங்க மேல ஒரு ஹர்ட்டை திணிக்காதீங்க. வீடியோவை பார்த்து சப்போர்ட் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.